நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு நாள் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே, இந்த உலகத்தார் எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கிறது, ஒவ்வொரு பாரம் இருக்கிறது. உம்முடைய பாரம் என்ன ஆண்டவரே? நீர் எதை குறித்து மிகுந்த அதிகம் பாரம் கொண்டு இருக்கிறீர், அது எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. அந்த சீமோன் பேதுரு உம்முடைய சிலுவையை சற்று நேரம் சுமந்தது போல என் மேல 1% வைக்கப்பா அப்படி என்று சொல்லி நான் செபித்த பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வெளிப்படுத்தின ஒரு காரியம் வாலிபர். இது வாலிபரை குறித்துதான் மிகுந்த பாரமா இருக்கிறேன், மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறேன், அவர்களுக்காக என் கண்கள் எப்பொழுதும் அவர்களுடைய வழியை நோக்கி கொண்டு இருக்கிறது என்று மிகவும் வேதனையோடு சொன்ன ஒரு காரியத்தை, வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை என்னால உணர்ந்து கொள்ள முடிந்தது. முடித்துவிட்டு ஞாயிறு ஆராதனைக்கு கடந்த வாரத்துல நாங்க கடந்து சென்றோம். அப்போ ஊழியர் ஒருவருக்கு உடல் நலை குறைவு. அப்போ அவரை விசாரிக்கும்படியாக நானும் என் கணவரும் அவர்களுடைய வீட்டுக்கு நாங்க கடந்து சென்றிருக்கும் போது அவருமே இது போல ஒரு வார்த்தையை தான் சொன்னாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பேரை பற்றி சொன்னாரு. அந்த 5 பேருமே ஆண் பெண் 2மே வாலிப பிள்ளைங்க, வாலிப பையன்கள் இருக்கிறாங்க. 2 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா, ஒரு ஜாதி குடும்பத்துல இருந்து பெண்களை எடுக்கிறவர்களும் மாப்பிள்ளைகளை தேடுகிறவர்களுமா இருக்கிறார்கள். இந்த வாலிபர்களை நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று அந்த வயதான காலத்துல அந்த உடல்நிலை குறைவான அந்த நேரத்துல கூட வாலிப பிள்ளைகளை குறித்து மிகவும் வேதனையோடு அவர் கூறியதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இது கர்த்தரே அவர் மூலமா எனக்கு வெளிப்படுத்தியதாக நான் நினைத்து கொண்டேன். என்னை சுற்றி இருக்கிற அந்த வில்லேஜா இருக்கட்டும், அந்த நகர்ப்புறமா இருக்கட்டும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை வாலிப பிள்ளைகளை நான் பார்த்தேன். அந்த 10 பிள்ளைகளுமே சபைக்கு வராங்க, யூத் மீட்டிங்க்கு வராங்க, சண்டே கிளாஸ் சின்னதுல இருந்து சபைக்கு வந்த பிள்ளைகள் தான். ஆனா அவங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரு ஜாதி பையன்கள் மேலேயும் பெண்கள் மேலேயும் தான் இருக்கிறது. ஒரு ரீசெண்டா ஒரு பையன் 20 வயசு தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். இன்னும் எத்தனையோ பிள்ளைகள், ஒரு எப்படி சொல்றது, ஒரே ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வேற பசங்க கூட கிடையாது. ஆனா அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பொண்ணு. ஆனா திடீரென்று போய் ஒரு துணி கடையில வேலைக்கு துணி எடுக்க போகும்போது அங்க அந்த ஓனரை விரும்பி கல்யாணம் செய்து கொண்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று. அந்த பொண்ணு வேற ஒரு உடையை அணிந்து கொண்டு கருப்பா அவங்க வீட்டுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் இதை கேள்விப்பட்ட உடனே அந்த அப்பா ஹார்ட் அட்டாக்ல அந்த நிமிஷத்துல இறந்து போனார். இப்படி சுத்தி நான் கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. அதான் கர்த்தருடைய பாரம் என்னதென்று நான் கேட்க ஆரம்பிச்சதுனாலயோ என்னவோ, நான் பாக்குறதெல்லாம், நான் கேட்கறதெல்லாம் வாலிப பிள்ளைகளை குறித்ததாகவே இருந்தது. இதை எனக்கு கேட்கும் போதும், இதை எனக்கு விசாரிக்கும் போதும், இதை என் கண்களினால நான் பார்க்கும் போதும் என்னால நிம்மதியா தூங்க முடியவில்லை. இரவு படுத்தாலும், வேற எங்க போனாலும், எந்த வாலிப பிள்ளைகளை பார்த்தாலும் எனக்கு இதே நினைவுதான் வருகிறது. மிகவும் வேதனையாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் மிகவும் வருத்தப்படுகிறார். நீங்க நினைக்கிறீங்க நான் அந்த பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்ளுவேன். அந்த சராசரங்களை உருவாக்கின தேவாதி தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கவில்லை. சிறு வயதுல இருந்து சண்டே கிளாஸ் போய் யூத் மீட்டிங்க்கு போய் வேத வசனங்களை அறிந்து கொண்ட உன்னால உன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. நீ இப்போதுதான் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள கடந்து போகிறான். உன்னுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுப்பான் என்று நீ எப்படி நினைக்கிறாய்? அதுக்குதான் வேதத்துல இப்படியா பவுல் சொல்லி வைத்திருக்கிறாரு. 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் எல்லாம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனுக்கு அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது எனக்குள்ள பாரம், மிகுந்த பாரம். எனக்கு என்னவோ, ஐயோ இது என்ன இவ்வளவு பெரிய பாரமா இருக்கே, இது 1% தான் என் மேல வச்சிருக்கிறாரு, இதுவே என்னால தாங்க முடியலையே. உலகத்தாருடைய மொத்த பாரத்தையும் கர்த்தர் சுமந்து இருக்கிறார். அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அதுக்குதான் சொல்றாரு, மனைவியானவளை நீ உன் புருஷனை ரட்சிப்பியா மாட்டியோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, உன் மனைவியை நீ ரட்சிப்பியா மாட்டியோ உனக்கு எப்படி தெரியும்? ஆனா நான் போய் அவங்கள மாத்திருவேன்னு சொல்லிட்டு நீ சொல்றியே, உனக்கு எப்படி தெரியும் மாறுவாங்களா மாட்டாங்களான்னு உனக்கு எப்படி தெரியும்? வேதம் ஒருபோதும் பொய் சொல்லாது. நடக்காத ஒரு விஷயத்தை கேள்வியா கேட்காது. தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி வைத்திருக்கிறாரு, நான் கூப்பிட்டோம் நீங்க கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை,
என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது, நம்ம கிறிஸ்டினா இருந்தா தானே இப்படி நம்ம பண்றோம். ஒரு வாலிப பொண்ணோடு பேசி கொண்டு இருந்தேன். ஏமா இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆண்டி நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அவங்க சொல்றாங்க, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை பத்தி சொன்னா, நீ எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு பேசிட்டே இருக்க, நீ எதனா ஒரு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா இன்னைக்குன்னு சொன்னா எங்க வீட்டுல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ற, சினிமாவுக்கு போகலான்னு சொன்னா எங்க வீட்டுல விட மாட்டாங்கன்னு சொல்ற, பீச்சுக்கு போகலான்னு சொன்னா விட மாட்டாங்கன்னு சொல்ற, பப்புக்கு போகலான்னு சொன்னா அவங்க அதெல்லாம் யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ற. எல்லா விதத்திலுமே நீ தனித்து காணப்படுற. நீ எங்க கூட இருக்கிறதுக்கு லாயக்கு கிடையாது. நீ தனியா இரு, நாங்களா இருக்கிறோம், நீயா இரு. என்னை யாரும் ஃப்ரெண்ட்ஸா சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, நான் தனிமையா ஃபீல் பண்றேன், நான் லோன்லியா ஃபீல் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வேதனையா கவலைப்படுறான். அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது, நான் ஆண்டரோட இல்லையே, நான் ஜெபிக்கலையே, நான் வேதம் வாசிக்கலையே, ஆனா இந்த ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே என்று இவ கவலைப்பட்டிருந்தா இவளுக்கு எதாவது சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இவ உலகத்தை குறித்தும் உலக நண்பர்கள் தன்னோடு பேசவில்லை, சேர்த்து கொள்ள வேண்டியவில்லை என்று கவலைப்படுகிறாளே என்று சொல்லி இந்த வேதனையோடு இருந்தது. நான் எப்போ உங்க பாரம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சோன்னா என்னை சுத்தி 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 இந்த வாலிபருக்குரியதான காரியங்கள் என்னை நோக்கி வர ஆரம்பிச்சது. பாரு இதுதான் சொல்லி எனக்கு ஆண்டவர் காட்டுவது போல ஒரு பாரமா இருந்தது. அவர் சொல்றாரு, நான் கையை நீட்ட என் மகளே என்கிட்ட வந்துடு, அப்படி இருந்தும் என்னை கவனிக்கிறவன் ஒருவன் இல்ல. நான் கடிந்து கொண்டாலும் என்னை கேட்க மாட்டேன்றான், நான் அவனை நோக்கி பார்த்தாலும் என்னை நோக்கி பார்க்க மாட்டேன்றான். அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தை, அவன் கனவு கற்பனையில கூட நான் இல்ல, அவனுடையது உலகத்தை நோக்கிதான் இருக்குது அப்படின்னு அவ்வளவு வேதனைப்படுகிறார். அன்பான வாலிபனே, உங்களை நோக்கி நான் கெஞ்சிறேன். இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, என் கூட யாரும் பேச மாட்டேன்றாங்க, ஏன்னா நான் ரொம்ப காட்லியா இருக்கிறேனா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா அதுதான் தேவனுக்கு பிடிக்கும். அதுக்குதான் வேதவசனம் சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். அந்த வஞ்சனைக்குள்ளாக தான் இன்றைக்கு நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. அதை நீங்க ஒருபோதும் மறந்து விடக் கூடாது. தேவனுடைய பாரத்தை உணர்ந்து கொள்ளுங்க, பெற்றோருடைய பாரத்தை உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு அந்த இளையகுமாரன் கூட அப்படிதான். அன்னைக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, தாயை பத்தி போடவில்லை, ஆனா இருந்திருப்பாங்க இல்லையா, ஒரு சகோதரன் சொல்லியிருப்பான், தாய் சொல்லியிருப்பாங்க, கூட இருக்கிற உறவினர்கள் சொல்லியிருப்பாங்க, போகாதப்பா, சொத்தை பிரிச்சுட்டு போகாதப்பா, இந்த உலகம் நல்லதில்ல, எல்லாம் மாய, எல்லாம் மனதுக்கு சஞ்சலம், கொஞ்ச நாள்தான் இன்பம் கொடுக்கும் அப்படி சொல்லி எல்லாருமே புத்திமதி சொல்லியிருப்பாங்க. என்னால முடியும், என்கிட்ட பணம் இருக்கு, எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனா ஒரே ஒரு நாள் அவன் புத்தி தெளிந்து எழுந்தான். அன்னைக்கு நீங்களும் புத்தி தெளிந்து எழுந்து கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் வைங்க. உங்களை தூக்கி வாரிக்கொள்ள கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் பஞ்ச காலத்துல போய் எங்க இருந்தானா, பன்றி மேய்க்கிறவங்க வீட்டுல, ஒரு குடியானவனுடைய வீட்டுல ஒண்டி கொண்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்குது. அவன் சாப்பாடு கூட எதுவுமே இல்ல, அவன் எல்லாம் தெளிந்து திரும்பி வரான். அவன் வரும்போது எப்படி வந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? துணி இல்லாம, போட்டுக்கிறதுக்கு துணி இல்லாம, பஞ்சகாலம், சாப்பாடு இல்லாம, அவன் மெலிந்து போய் தாடி வளர்ந்து முடி வளர்ந்து அழுக்கா, பன்றி மேய்க்கிற இடத்துல இருந்ததுனால அழுக்கா அவனுடைய உருவமே குலைந்து போய் மாறி போய் வேறு மாதிரி வந்திருப்பான். ஆனாலும் அந்த தகப்பன் தூரத்துல வரும் பொழுதே அவனை குமாரன் தான் என்று கண்டு ஓடி, அவன் எப்படி இருக்கிறான்லாம் பாக்கல, நீ வந்துட்டியாப்பான்னு கட்டி அனைத்து முத்தமிட்டாரே, அதுதாங்க ஒரு பரலோடு தகப்பனுடைய அன்பு. அதுதாங்க இயேசு கிறிஸ்து. அவரை விட்டுட்டு, அவருடைய அன்பை விட்டுட்டு, அவருடைய பாசத்தை விட்டுட்டு இந்த உலகத்துல மாயா இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனை நம்பி நீ போற பத்தியா? அதான் கர்த்தர் சொல்றாரு, மரண வழியையும் ஜீவ வழியையும் உனக்கு முன்பாக வைக்கிற, நீ எதை தேர்ந்தெடுக்கிற? மனுஷனை நீ நம்பி போனா அது மரண வழி, இயேசுவை நம்பி வந்தா அது ஜீவ வழி. ஏன்னா நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். எனவே தேவ பிள்ளைகளே, அன்பான வாலிபனே, வாலிப மகளே, உங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு திசை மாறி போய் கொண்டிருக்கிறாங்க. உம்முடைய பாரம் அவர்கள் புரிந்து கொள்ளாமலே இந்த உலகத்தில் இன்பத்தை நோக்கி, சுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க அவங்க கூட பேசுங்க, கரத்துல
கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.